தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக நடிகர் ஜெயம் ரவி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நீண்ட கால யோசனை பரிசீலனைக்கு பிறகு இந்த கடினமான முடிவை எடுத்துள்ளதாக ஜெயம் ரவி அந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். நீண்ட கால யோசனை பரிசீலனைக்கு பிறகு இந்த கடினமான முடிவை எடுத்துள்ளதாக ஜெயம் ரவி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், இப்ப ஜெயம் ரவி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் தன் மனைவியை பிரிவதாக. அந்த அறிவிப்பில் என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறார்? ஜெயம் ரவி அவருடைய மனைவி விவாகரத்து செய்ய இருப்பதாக அவர் தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஜெயம் திரைப்படத்தின் மூலமாக ரவி திரைத்துறைக்கு வந்திருக்கிறார். அவருடைய அண்ணன் இயக்குனர், அவருடைய தந்தையாரும் திரைத்துறையை சார்ந்து இருக்கிறார். தற்போது அவருடைய விவாகரத்து அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய தற்போது இருந்திருக்கிறது. அவருடைய மனைவி ஆர்த்தி, இது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக திரைத்துறையை சார்ந்தவர்கள் பலரும் கடந்த சில ஆண்டுகளாகவே விவாகரத்து தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய ஒரு சம்பவத்தின் தொடர்ச்சியாக ஜெயம் ரவியும் அதில் தற்பொழுது இணைந்திருக்கிறார். அதில் அவர் மிக முக்கியமாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்டது ஒரு பயணம், ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். சொந்த சவால்கள் வாய்ப்புகளுக்காக வருகிறது என்று அவருடைய மனைவியை குறிப்பிட்டிருக்கிறாரா என்பதெல்லாம் அவர் முழுமையாக விளக்கவில்லை அவருடைய அறிக்கையில். தற்போது அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நீண்டகால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகாக ஆர்த்தியுடனான எனது திருமண வாழ்விலிருந்து விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் என்னை சார்ந்தவர்கள் நலனை கருதி இந்த அறிக்கையை வெளியிடுவதாகவும் ஜெயம் ரவி தெரிவித்திருக்கிறார். இந்த நேரத்தில் எனது தனி உரிமையும் எனக்கு நெருக்கமானவர்களின் தனி உரிமைகளுக்கும் மதிப்பளிக்கும்படி தெரிவித்திருக்கிறார். ஜெயம் ரவிக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் இருந்தாலும் இருவரும் தனித்து வாழ்வதென முடிவெடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது தனி உரிமை சார்ந்தது, இதில் யாரும் கருத்து கூறக்கூடிய அளவிற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையும் மிக முக்கியமாக கூறியிருக்கிறார். தனிப்பட்ட விஷயங்களுக்காகவே இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நான் இன்று எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன், நீங்கள் எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தனது ரசிகர்களுக்கும் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும் என்றால் திரைத்துறை சார்ந்தவர்கள் பலரும் விவாகரத்து செய்து வரக்கூடிய பட்டியலில் தற்போது ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் இணைந்திருக்கிறார்கள். ஜெயம் ரவி பிரிவதாக அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதன் பிறகாக ஜெயம் ரவி மனைவியாக இருந்த ஆர்த்தி இதன் பிறகாக அறிக்கை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தனி உரிமை சார்ந்தது என்றும் ஜெயம் ரவி குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நித்யானந்தன்.